கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 16/9/2025 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவானது இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். செல்லக்கூடிய இடத்துலெல்லாம் தெய்வீக மகிமும் கிருபையும் விடுதலையும் இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீ செய்தருளும்படி ஜெபிக்கிறேன். உடைய அன்பின் பிரசனம் எப்போதும் இவரை வழி நடத்தி செல்லட்டும். உடைய கிருபையானது இவரை தாங்கி வழி நடத்தும்படி செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் தெய்வீக பிரசனம் இவரை அப்பா வழி நடத்தி ஆசீர்வதித்து நன்மை தரும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. சங்கீதம் 84:10 1000 நாட்களை பார்க்கலாம் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவருடைய பிரசனம் அப்பா இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். உம்முடைய கிருபை இவரை தாங்கி ஆசீர்வதித்து இவருடைய பேரை பெருமைப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 16/9/2025 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேவ மகிமையும் கிருபையும் விடுதலையும் தேசத்தில் உண்டாவதாக. உடைய பிரகாசிக்கூடிய வெளிச்சம் தேசத்திலிருந்து செயல்படட்டும் அப்பா. தீமைகள் அணுகாதபடி வேலியடைப்பீராக. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளோட ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.